ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வெளியாக போற சந்தானம் அவர்களோட டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்துல இருந்து கோவிந்தா அப்படின்ற பாடலை நீக்கிட்டாங்க. அதாவது இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் இருக்கிறதால அந்த பாடலை நீக்கணும் அண்ட் நஷ்டஈடா 100 கோடி தரணும் அப்படின்னு மாதிரி பாஜக தரப்புல ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. சோ இந்த ஒரு வழக்குனால இப்போ அந்த பாடல் படத்துல இருந்து நீக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த ஒரு பாடல் செம்மையா ஹிட் அடிச்ச ஒரு பாடல். சோ இத படத்துல இருந்து நீக்கிறது படத்துக்கு ஒரு பின்னடைவு தான். பட் இந்த பாடல் மூலமா படத்துக்கு தேவையான ப்ரொமோஷன் கிடைச்சிடுச்சு. அதுவும் இந்த கான்ட்ரவர்சினால இன்னும் கொஞ்சம் ரீச் தான் ஆயிருக்கு. அண்ட் இந்த பாடலை வழக்கு போட்டது சரியா தவறான்றதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் டாபிக். பட் ஆனா நஷ்ட ஈட 100 கோடி அப்படின்னு மாதிரி கேட்டதான் கொஞ்சம் காமெடியா இருந்துச்சு. ஏன்னா படத்தோட பட்ஜெட் அது வசூல் பண்ற வசூல்னு எல்லாத்தையும் சேர்த்தாலே 100 கோடி வராது. பட் எனிவே பாடலை நீக்கியாச்சு. படத்துக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஸ்மூத்தா ரிலீஸ் ஆகும். அண்ட் இன்னைக்கு நைட்டே படத்துக்கான ஒரு ப்ரிவியூ ஷோவும் இருக்கு. மாமன் டிடி நெக்ஸ்ட் லெவல்னு 2 படத்துக்குமே இன்னைக்கு பிரீமியர் ஷோ இருக்கு. சோ நாளைக்கு முதல் ஷோவுக்கு முன்னாடியே எந்த படம் வின்னர் அப்படின்ற மாதிரியான ரிசல்ட் தெரிஞ்சிடும். பட் ஸ்டில் 2 படமுமே டிஃப்ரெண்டான ஜானர். டிடி நெக்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா தில்லுக்கு துட்டு ஆடியன்ஸ் அண்ட் குழந்தைகளுக்கான ஒரு படம். அதே மாதிரி மாமன் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு படம். சோ வெவ்வேறு ஆடியன்ஸை டார்கெட் பண்றதால 2 படத்துக்குமே ஓடுறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. பட் ஆனா கண்டென்ட் ஓரளவுக்கு கிளிக் ஆகணும். சோ கண்டென்ட்ல எந்த படம் லீடிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்துல தான் சந்தானம் அவர்கள் கிரியேட்டிவிட்டியில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிருக்கிறதா சொல்றாரு. ஏன்னா இவர் ஹீரோவா நடிக்கிற படங்கள்ல முன்ன மாதிரி காமெடிலாம் நடிச்சப்ப இருந்த காமெடி அளவுக்கு இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் இருந்துச்சு. சோ அதனால காமெடியில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. சோ அது படத்துல கன்வெர்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் இந்த 2 படத்துல எந்த படம் வின்னர் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.